வரும் 20ஆம் தேதி நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ள நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் 10வது முறையாக மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். பாட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. இந்த தகவலை பீகார் மாநில அமைச்சரும் பாஜக தலைவருமான பிரேம்குமார் உறுதி செய்திருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோருவார். அதன் பிறகு ஆளுநர் மாளிகை சார்பில் ஆட்சி அமைப்பது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஆனால் தற்போது பீகார் அமைச்சருடைய கூற்றுப்படி இந்த 20ஆம் தேதி அமைச்சரவை மற்றும் முதல்வர் பதவியேற்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் பீகார் அமைச்சர் பிரேம்குமார் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.